நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா, திமுகவினுடைய முக்கிய இடத்தில் கை வைக்கும் பாஜக, அதிர்ச்சியில் உறைந்து போன அறிவாலயம், அமித்ஷா போட்ட அதிரடி உத்தரவு. அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா, திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பாஜக வளர்ச்சிக்கு மிகவும் தடையாக இருப்பது திமுக தான். அதனால் திமுக ஆட்சியை அகற்றினால்தான் பாஜக வளரும் என்று நினைக்கின்றார். எத்தனையோ தலைவர்களை போட்டாச்சு, ஆனால் பாஜக வளர்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லவே இல்லை. அண்ணாமலையை விட யாரும் ஆக்ரோஷமாக அரசியல் செய்திருக்கவே முடியாது. என்னவெல்லாம் பயன்படுத்தி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ எல்லாமும் கொடுத்தாச்சு. ஆனாலும் தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கவே முடியலை. அதன் தலைமையில் கூட்டணி போட்டு கூட தேர்தலை சந்தித்தாச்சு. ஆனால் வெற்றி கோட்டை தொடவே முடியல. அதற்கு மிகவும் தடையாக இருப்பது ரெண்டு தான். ஒன்று, திமுக வலிமையாக இருப்பது, திமுக கூட்டணி பலமாக இருப்பது. இந்த கூட்டணியினுடைய தொடர்ச்சியான வெற்றிக்கு என்ன காரணம் என்று அமித்ஷா உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் எடுத்திருக்கின்றார். அதன் மூலமாக திமுகவுக்கு தமிழக மக்கள் எதிராக தான் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு பகுதி மக்கள் திமுகவை முழுமையாக நம்புவதன் காரணமாக திமுக வெற்றி பெற்று கொண்டே வருகிறது. திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் வீட்டில் ரைடு விட்டா கூட திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்த முடியுமா என்கின்ற பொழுது அதையே அரசியலாக்கி அவங்க வெற்றி பெறுகின்றார்கள். அரசியல் ரீதியாக பழி வாங்குகின்றார்கள். நேரடியாக களத்தில் திமுக எதிர்கொள்ள முடியாமல் ரெய்டு விட்டு எங்களை அசிங்கப்படுத்துகின்றார்கள், அடக்க பார்க்கின்றார்கள். தமிழ்நாடு தன்மானம் உள்ளது, டெல்லியிலிருந்து ஆள விடமாட்டோம் அப்படின்னு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அதனால் திமுகவை எங்கே கை வச்சா விழுமோ அங்கே கை வைக்க சொல்லியிருக்கின்றாரு அமித்ஷா. திமுகவுக்கு பக்கபலமாக இருப்பது யார்? சிறுபான்மையர்கள் தான். ஏன் அந்த சிறுபான்மையர்கள் பாஜக கூட்டணியை ஆதரிக்க மறுக்கின்றார்கள்? மற்ற மாநிலங்கள் எல்லாம் பாஜக கூட்டணியை ஆதரிக்கின்ற பொழுது தமிழகத்தில் மட்டும் ஏன் ஆதரிக்க மறுக்கின்றார்கள்? திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை பாஜகவால் ஏன் உடைக்க முடியலை? சிறுபான்மையினர் நெருங்கி போகிறதுக்கு பாஜக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன தடையாக இருக்கிறது? திமுக வெற்றி பெறுவது சிறுபான்மையினர் வாக்கை தவிர வேற எந்த ஒரு வாக்கும் அல்ல அப்படின்னு புள்ளி விவரத்தை பார்த்திங்கன்னா அமித்ஷா வெளியிட்டிருக்கின்றாராம். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 26% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறது. அந்த கட்சிக்கு 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்றார்கள் சொல்கிறாங்க. ஆனால் 2 கோடி பேரும் வாக்களித்திருந்தார்கள் என்றால் திமுகவுக்கு மட்டுமே அது 40% தொட்டு இருக்கும். அதனால் திமுகவுக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் வாக்கு கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அதனால் சிறுபான்மையர் வாக்கை உடைக்காத முன்னாடி நிச்சயமாக திமுகவை வீழ்த்தவே முடியாது. பாஜகவை சிறுபான்மையுடைய எதிரியாக சித்தரிக்கின்ற வேலையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்று கொண்டு வருவது சிறுபான்மையர் வாக்கு தான். அந்த முக்கியமான இடத்துல நாம் கை வைக்காத முன்னாடி நாம் என்ன தான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தா கூட வெற்றி பெற முடியாது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கின்றாராம். இந்துக்களை ஒரு பக்கம் ஒருங்கிணைக்கின்ற அதே நிகழ்வுடன் சிறுபான்மையரும் பாஜகவுக்கு அல்ல பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அமித்ஷா நினைக்கின்றாராம். அதிமுக திராவிட கழகத்திலிருந்து வந்தது. ஆனால் அந்த அதிமுக சிறுபான்மையர் வாக்கு இழந்ததுக்கு என்ன காரணம் என்று அது சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்றது அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் அதிமுகவில் முக்கிய பதவிகளில் சிறுபான்மையர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தலைவர்கள் களத்துக்கு சென்று பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். அன்வர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அதிமுகவுடைய அவைத்தலைவராக இருந்தாலும் சரி, களத்தில் இறங்கி சிறுபான்மையர் வாக்கை சேகரித்திருந்தார்கள் என்றால் நாடாளுமன்ற தேர்தலே பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை நம்பாத போது நம்மளை நம்புவாங்களா என்று நினைக்காதீங்க. அதற்கான ஐடியா சொல்கிறேன், களத்தில் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையர் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம கட்சியினுடைய நடுநிலைத்தன்மையை எடுத்து சொல்லுங்க.
சிறுபான்மைகளுக்கு எந்தெந்த இடத்துலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை மத்திய அரசாங்கத்திடத்தில் கொண்டு வந்து சேருங்க. ஏன்னா நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளுக்கும் போகிறாரு. பல நாடுகள் வந்து மோடிக்கு விருதுகள் வழங்குகிறது. குறிப்பாக கிறித்துவ நாடுகள், இஸ்லாம் நாடுகள் மோடியை பாராட்டி விருது வழங்காமல் விட்டுறாங்களா? அந்த நாட்டினுடைய உயரிய விருதுகளை கொடுக்குறாங்க. கிறித்துவ நாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நினச்சிக்க மாட்டாங்களா? இல்லை கிறித்துவ நாடாக இருந்தால் அந்த கிறித்துவர்களை வந்து அந்த நாடு நினைத்து கொள்ளாதா? மோடி சிறுபான்மைக்கு எதிராக இருந்தார்கள் என்றால், கிறித்துவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவராக இருந்தால், ஏன் கிறித்துவ நாடு வந்து பார்த்தீங்கன்னா மோடியை பாராட்டி அந்த நாட்டினுடைய உயரிய விருது தரப்போகிறாங்க. இஸ்லாம் நாடுகள் அத்தனையுமே வந்து மோடிக்கு விருது கொடுத்துருக்கிறது. நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தோம் என்றால் ஏன் இஸ்லாம் நாடுகள் மோடிக்கு விருதுகளை தரப்போகிறாங்க, உயரிய விருதுகளை தரப்போகிறாங்க? இந்த விஷயத்தை பொத்தாம்பொதுவாக பொதுக்கூட்டத்தில் போய் பேசுவதை விட இஸ்லாமியர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த இடத்துல மீட்டிங் போட்டு சொல்லுங்கள். அவங்க இடத்துல எடுத்து சொல்லுங்கள். சில சட்ட திட்டங்களை நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவதனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களையும் புறக்கணிப்பதாகவோ அவங்களுக்கு எதிராகவோ அந்த சட்டம் கொண்டு வருவதாக திமுக சித்தரிக்கின்ற சித்தரிப்பை நம்ம கட்சிக்காரங்க ஆரம்பத்தில் முறியடிச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு களத்தில் இறங்கி நம்ம எடுத்து சொன்னோம்னா அது முடியாத காரியம். அதனால் சிறுபான்மையர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அந்த தேவையை மத்திய அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியும் என்றால் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கின்றோம். சரி, மத்திய அரசாங்கத்தினால் முடியாது என்றால் சிறுபான்மையுடைய கோரிக்கையை மாநில அரசாங்கத்திடத்தில் கொண்டு போங்க. ஏன் கீழ்மட்டத்தில் ஊராட்சியில் போய் செஞ்சிடலாம் அந்த வேலையை அப்படின்னா கூட ஊராட்சி தலைவர்கிட்ட கொண்டு போங்க, அந்த சிறுபான்மைக்கான வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சிறுபான்மைகளுக்கு எதிரானது அல்ல. சர்வதேச நாடுகள் ஏன் விருது வழங்குது அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. ரெண்டாவது, அந்த மக்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பூர்த்தி செய்து கொடுங்க அப்படின்னு வந்து திமுகவுடைய முக்கிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்கை குறிவைத்திருக்கிறது பாஜக. அதற்கான திட்டத்தை அமித்ஷா போட்டிருக்கிறாரு. இப்படிலாம் செஞ்சால் சிறுபான்மையர்கள் பாஜகவை நம்பி வாக்களிப்பாங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது மொத்தமாக 10 ஓட்டுக்குதுன்னா அந்த 10 ஓட்டில் 2 ஓட்டை பிரித்தா கூட திமுகவுக்கு பாதிப்பு தான். அதிமுக சிறுபான்மையை குறி வச்சிச்சுன்னா அது ஒரு 3 ஓட்டை பிரிக்கும். மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு 10 ஓட்டில் 5 ஓட்டு முழுமையாக போனால் கூட அதிமுக 3 பாஜக 2 என்று சொல்லிட்டு 5 ஓட்டை நாமளும் பிரிக்கலாம். அதன் மூலமாக சொலையா போகிறத தடுத்து நிறுத்துகின்ற போது திமுக வீழ்த்தப்படும். நமக்கு தெரிஞ்சு இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்தாச்சு. அதனால் இந்துக்கள் இடத்துல போய் நம்ம மேன்மையை பற்றி எடுத்து சொல்வதை விட சிறுபான்மை இடத்துல போய் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அமித்ஷா அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றாராம். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து பாஜக நிர்வாகிகள் வந்து சில கடிதங்களை மெயில் மூலமாக அமித்ஷாவுக்கு அனுப்பியிருக்கின்றார்களாம். என்ன என்று பார்க்கின்ற பொழுது பாஜக கூட்டணிக்கு தேமுதிக வரும், பாமக வரும், இன்னும் சில கட்சிகள் வரும். அவையெல்லாம் சீக்கிரமாக கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்கின்றார்களாம். இரண்டாவது, சீமானோ அல்லது விஜயோ நம்ம கூட்டணிக்கு வந்தால் சரியாக இருக்கும், அப்படி இல்லை 2 பேருமே வந்து நம்ம கூட்டணிக்கு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் மெயில் அனுப்பியிருக்கின்றார்களாம். ஏன்னா விஜய் தனியாக நிற்க போகிறாரு, சீமான் தனியாக நிற்க போகிறாரு, நாம் ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி, 4 முனை போட்டி என்பது உறுதியாகி போய்விட்டது. இப்படி 4 முனை போட்டி இருக்கின்ற போது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை சீமானும் விஜயும் பிரித்தார்கள் என்றால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு செம்ம அடியாக இருக்கும். அதனால் 2த்துல யாரையாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரணும். சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை பேசுகின்ற அதே தருணத்தில் ஆன்மீகத்தனமாக அதிகமாக பேசுகின்றாரு. அது பாஜகவுக்கு வருகின்ற வாக்குகளை நிச்சயமாக பிரிக்கும். அதனால் சீமானையாவது அல்லது விஜயாவது நம்ம கட்சிக்கு இல்லை நம்ம கூட்டணிக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு இங்கிருந்து கடிதம் எழுதியிருக்கின்றார்களாம் மெயில் மூலமாக. ஆனால் அமித்ஷா மதுரையில் கூட்டம் போடுகின்ற பொழுதே வந்து விஜய் இடத்துல பேசியாச்சுப்பா, விஜய் நம்ம கூட்டணிக்கு வர்ற மாதிரி தெரியல, நான் இப்போ தான் அரசியல் களத்துக்கு முதன்முறையாக வந்திருக்கிறேன்,
என்னுடைய பலம் பலவீனம் என்ன என்பதை பற்றி நான் கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் என் தலைமையில் தான் கூட்டணி என்று நான் யார் தலைமையிலும் வரல அப்படின்னு அமித்ஷா கிட்ட திட்டவட்டமாக சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லை, மதுரை ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி பற்றி எதுவும் தெரிவித்து கொள்ள வேண்டாம், யாரிடம் பேசுகின்றோம் என்ற விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம், அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கின்றாராம். ஆனால் விஜய் கூட்டணிக்கு வருவாரா என்று கேட்கின்ற போது விஜய் மறுத்து விட்டார் அப்படின்றத அமித்ஷா தெள்ள தெளிவாக சொல்லிட்டாராம். அதனால் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் தான். ஆனால் விஜய்க்கு போகாமல் தடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாராம். சீமானை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுடைய வாக்குகளை அவர் பிரிக்கிறாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கின்றாரு. அவர் கூட்டணிக்கு அழைத்து பார்த்தோம். ஆனால் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நான் உங்களுடன் கூட்டணி, ஆனால் 2026 அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் சீமானை நாம் கஷ்டப்படுத்த முடியாது. திமுகவுக்கு மிக மிக பலமாக இருப்பது சீமான் தான். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமித்ஷா கையை பிசைகின்றாராம். அதனால் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நாம் கூட்டணி வைத்திருப்பதனால நிச்சயமாக நம்மளை தான் மக்கள் நம்புவாங்க. அதனால் சீமானுக்கு வாக்களித்து என்னடா வெற்றியாடா பெற போகிறான், விஜய்க்கு வாக்களித்து அவனா வெற்றியாடா பெற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி தான் வாக்களிப்பாங்க. அதனால் விஜய் சீமான் கூட்டணிக்கு கூட்டணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணாமல் இல்லை, முயற்சி பண்ணி அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு மேலேயும் தேர்தல் நெருக்கத்தில் எந்தவித தொல்லையும் தர முடியாது, நெருக்கடியும் தர முடியாது. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அனுதாபத்தை உருவாக்கிட முடியாது. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மோடி அரசாங்கமானது எந்த ஒரு சிறிய பாதிப்பை கூட ஏற்படுத்தலை, அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரல, ஏன் எதிரான துரும்பை கூட கிள்ளி போடவே இல்லை. அது மட்டும் இல்லை, போப்பெல்லாம் போய் சந்திக்கின்றார், போப்பு கட்டி பிடிக்கின்றார். ஸோ கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பாஜக எந்த ஒரு வேலையும் செய்யாத பொழுது தமிழகத்தில் கிறிஸ்துவர்கள் எதற்காக பாஜகவுக்கு எதிராக இருக்கின்றார்கள்? அப்போது திமுகவுடைய சிறுபான்மையர் எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது பாஜக வில்லனாக திரிக்கின்ற எண்ணம் என்பது சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. அப்படின்னா சிறுபான்மையர் வாக்கு என்கின்ற போது திமுகவுக்கு போக வேண்டிய கிறிஸ்துவர் வாக்கை முழுமையாகவே பாஜக அதிமுக கூட்டணிக்கு திருப்பலாமே, ஏன் அதை நாம் கன்சிடர் பண்ணலை? அதனால் சிறுபான்மையர்களில் கிறிஸ்துவர் வாக்கை முழுமையாக அதிமுக பாஜக கூட்டணி அறுவடை செய்ய வேண்டும். அதற்கான வேலை என்ன பார்க்கணும், தலைமைக்கு ஆராய்ந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம். அதனால் முஸ்லீம் வாக்குகள் திமுகவுக்கு மொத்தமாக போகிறத விட 5 வாக்கு அவங்களுக்கு போச்சுன்னா மீதி 5 நம்ம கூட்டணிக்கு வரும். ஸோ கிறிஸ்துவர் வாக்கு முழுமையாக நம் பக்கம் திருப்பலாம். அதனால் திமுகவை நிச்சயமாக எதிர்கட்சி அந்தஸ்திலிருந்து கூட நீக்கிவிடலாம், இன்னும் பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்தா. அதனால் சீமான் வரணும், அதற்கு பிறகு விஜய் வரணும் அப்படின்னு கணக்கிட்டு கொண்டு இருக்காதீங்க. ஸோ திமுகவுடைய முக்கிய வாக்கு வங்கியில் கை வைப்பதற்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மாநாடை சுறுசுறுப்பாக நடத்துங்க. தமிழ்நாடு முழுவதும் சின்ன சின்ன கிராமத்தில் கூட போய் மக்களிடம் சந்தித்து இந்த மாநாடு எதுக்கு என்று சொல்லி அழைப்பிதழை கொடுத்துட்டு வாங்க. கோயில் குளங்களில் போய் அழைப்பிதழ் கொடுப்பதை விட கிராமமாக போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அமித்ஷா சொல்லியிருக்கின்றாராம். ஆனால் முருகன் மாநாடுக்கு போட்டிருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ பேர் மாநாட்டுக்கு நம்ம அழைக்க முடியும் என்ற கவலையும் பாஜக இருக்கத்தான் செய்யுது. அதனால் மாநாட்டுக்கு வராங்களா இல்லையோ, ஏன் முருகன் மாநாடை முன்னெடுக்கிறோம் அப்படின்ற விஷயமாவது மக்களுக்கு போய் சேரணும். அதனால் ஊராக கிராமமாக போய் அழைப்பிதழ் கொடுங்க, திருமணத்துக்கு அழைப்பிதழ் தர்ற மாதிரி மாநாட்டுக்கு அழைப்பிதழ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம். அப்படி என்ன கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இருசக்கர வாகனத்தில் வரக்கூடாது, அப்படி வரதா இருந்தால் நேரடியாக பார்த்திங்கன்னா காவல்துறை கண்காணிப்பார் இடத்துல அனுமதி பெற வேண்டுமா. விஐபிகள் வராங்க இல்லை மாநாட்டுக்கு மக்கள் வராங்கன்னா அவங்க அத்தனை பேரையும் மெட்டல் டிடெக்டர் வச்சு மாநாடு நடத்துகிறவங்க செக் பண்ணணுமா. இது நடக்கிற காரியமா? அதாவது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வருகின்றார், ஆந்திர பிரதேசனுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வருகின்றார். இப்படி விஐபிகள் வருகின்ற போது அங்கே வருகின்ற மக்களை மெட்டல் டிடெக்டர் கொண்டு சோதிக்க வேண்டியது காவல்துறை. ஆனால் மாநாடு நடத்துகிறவங்ககிட்டயே இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கின்றார்களாம். பேரணி போகக்கூடாதா, அரசியல் கருத்து பேசக்கூடாதா, பெரிய பெரிய பேனர் வைக்கக்கூடாதா, இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன், நடைமுறைப்படுத்த முடியாத கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்களாம். அதனால் மொத்தத்தில் மாநாடு நடத்தக்கூடாது. திமுக முருகன் மாநாடை கண்டு பயந்து தான் போயிருக்குது அப்படின்னு
மாநாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்து முன்னணியானது சொல்லுது. ஏன்னா முருகன் மாநாடு தொடர்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பேசியாச்சு. நேற்று கனிமொழி அவர்கள் கூட முருகன் மாநாடு தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். மக்களிடையே ஆதரவு இல்லாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், மதத்தையும் ஜாதியும் வைத்து கடவுளை வைத்து அரசியல் செய்வார்கள், மாநாடு நடத்துவார்கள் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. வீரமணி முருகன் மாநாடு பற்றி கதறியே தீர்த்திருக்கின்றார். ஸோ அதனால் முருகன் மாநாடே பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு திருப்பத்தை தரும் என்று நினைச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி சிறுபான்மையர் வாக்கை கவராத முன்னாடி திமுக வீழ்த்த முடியாது என்பது அமித்ஷாவுடைய எண்ணம். அதற்காக பாஜக நிர்வாகிகிட்ட அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். சிறுபான்மையர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம், அவங்க என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை மாற்றி அமைத்து விடுவோம், முதல்ல அவங்க என்ன விரும்புகிறாங்கன்றத ரிப்போர்ட் அனுப்பிச்சி வைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சிறுபான்மையர் வாக்கை பிரிக்க முடியுமா? முயற்சி பண்ணி முட்டி மோதி தோற்றுருவாங்களா? எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லணும். நன்றி நண்பர்களே.